லாஸ்ட் வீக் நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து பட்ஜெட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த வருஷம் 2026-27க்கான அக்ரிகல்ச்சர் பட்ஜெட் 58,374 கோடி அலாட் பண்ணியிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் 2021 இருந்து தான் அக்ரிகல்ச்சருக்குன்னு செப்பரேட் பட்ஜெட் கொண்டு வந்தோம். ஸோ இது கொண்டு வந்த 5 வருஷமுமே இயர் ஆன் இயர் 10% பட்ஜெட் இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. லாஸ்ட் இயர் நம்மளோட பட்ஜெட் 45,661 கோடி தான் இருந்துச்சு. அது 27% இன்க்ரீஸ் ஆகி இந்த வருஷம் 58,374 கோடி பட்ஜெட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது ஃபார்மர்ஸ்க்கு டைரக்ட் பெனிஃபிட்ஸும் இருக்குது, இன்டைரக்ட் பெனிஃபிட்ஸும் இருக்குது. அக்ரிகல்ச்சர் பட்ஜெட்டை பற்றி ஒரு ஓவரால் வியூ தெரியணும்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ இந்த டோட்டல் பட்ஜெட்டான 58,374 கோடியை இண்டிவிஜுவல் ஸ்கீம்ஸாக நிறையா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இண்டிவிஜுவல் ஸ்கீம்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக தனித்தனி டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ மொத்தமாக 20 டிபார்ட்மெண்ட்ஸ் இந்த பட்ஜெட்டை ஷேர் பண்ணிக்குவாங்க. அந்த 20 டிபார்ட்மெண்ட்ஸ் என்னென்ன, அதில் என்னென்ன ஸ்கீம்ஸ் வந்துட்டு இருக்குங்கிறத ரொம்ப டீட்டெயில்டாக பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான விஷயம், நம்மளோட டோட்டல் பட்ஜெட்டில் 74% 3 டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் அலாட் ஆகிருக்கு. மீதி 17 டிபார்ட்மெண்ட்ஸ் தான் 26% எடுத்துக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி இந்த பட்ஜெட்டில் சொன்ன கீ அனௌன்ஸ்மெண்ட்ஸ் என்னென்னங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்மர்ஸுக்காக 3 phase ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டிக்காக 7,432 கோடி அலாட் பண்ணியிருக்காங்க. செகண்டாக ஃபார்மர்ஸ்க்கான கிராப் லோனோட வெய்வர், இது ஏற்கனவே எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்காக 5,267 கோடி அலாட் பண்ணியிருக்காங்க. தேர்டு கிராப் இன்சூரன்ஸ் ஸ்கீம், இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட பிஎம் ஃபசல் பீமா யோஜனா ஸ்கீமோட சேர்ந்து 100% கிராப் இன்சூரன்ஸ் கிடைக்கிறதுக்காக 648 கோடி அலாட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த குறுவை சீசனில் காவேரி வாட்டர் நமக்கு கரெக்டான டைமிங்கில் கிடைக்கலங்கிறதுக்காக ஃபார்மர்ஸுக்கு குறுவை ஸ்பெஷல் ஸ்கீம் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கான பட்ஜெட் 134 கோடி அலாட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த 5 இயர்ஸுக்கு ஆனுவல் ஃபுட் கிரெயின் ப்ரொடக்ஷன் டார்கெட்டாக 131 lakhs மெட்ரிக் டன் அலாட் பண்ணியிருக்காங்க. இந்த ஓவரால் பட்ஜெட்டில் இருந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் எப்படி அமௌண்ட் இண்டிவிஜுவலாக ஸ்ப்ளிட் ஆகுதுங்கிறத ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம ஒரு பை சார்ட் அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பை சார்ட்டில் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸ் எவ்வளோ ஸ்ப்ளிட் ஆகுது அப்படிங்கிறத கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த ஓவரால் பட்ஜெட்டில் ஆல்மோஸ்ட் 74% ஒரு 3 டிபார்ட்மெண்ட்டுக்கு ஸ்ப்ளிட் ஆகுது. அந்த 3 டிபார்ட்மெண்ட்ஸ் என்னென்னா, ஃபஸ்ட்டு ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத் ராஜ், செகண்டு சிவில் சப்ளைஸ் டிபார்ட்மெண்ட் அண்டு தேர்ட் டைரக்டர் ஆஃப் அக்ரிகல்ச்சர். ஸோ நம்ம ஓவரால் பட்ஜெட்லேருந்து ஆல்மோஸ்ட் 2/3 ஆஃப் த பட்ஜெட் இந்த 3 டிபார்ட்மெண்ட்ஸுக்கு ஸ்ப்ளிட் ஆகுது. ஸோ இப்போ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸ் எவ்வளோ ஃபண்ட் அலாட் பண்ணியிருக்காங்க அண்ட் அதில் என்னென்ன இண்டிவிஜுவல் ஸ்கீம்ஸ் வருதுங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டாக ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத் ராஜ். ஸோ இதுக்கு லாஸ்ட் இயர் 6,000 கோடி அலாட் பண்ணியிருந்தாங்க. அது இந்த வருஷம் 197% இன்க்ரீஸ் ஆகி 18,000 கோடி அலாட் பண்ணியிருக்காங்க. இந்த டிபார்ட்மெண்ட் மூலமாக ரூரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணுறது அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேட் பண்ணுறது இதெல்லாம் பண்ணுவாங்க. தமிழ்நாட்டில் இருக்க 12,430 வில்லேஜ் பஞ்சாயத்ஸ் லெவலில். அது மட்டும் இல்லாமல் உமன் செல்ஃப் ஹெல்ப் குரூப் மூலமாக பல்சஸோட சீட் ப்ரொடக்ஷன், கோகனட் சீட்லிங் ப்ரொடக்ஷன் இதெல்லாமே என்ஷூர் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த கலைஞரின் ஆல் வில்லேஜ் இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், கவி ஏடிபின்னு சொல்லுவாங்க. ஸோ இதையும் இந்த ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத் ராஜ் டிபார்ட்மெண்ட்டு கீழே தான் வரும். இது மட்டும் இல்லாமல் நேச்சுரல் ஃபார்மிங் கிளஸ்டர்ஸாக ஒவ்வொரு வில்லேஜ்லேயும் ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. செகண்டாக சிவில் சப்ளைஸ் டிபார்ட்மெண்ட், இதுக்கு லாஸ்ட் இயர் 14,000 crores அலாட் பண்ணியிருந்தாங்க. இந்த வருஷம் ஒரு 0.13% இன்க்ரீஸ் ஆகி, ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் மூலமாக ஃபார்மர்ஸ் கிட்டேருந்து டைரக்ட் பேடி ப்ரொக்யூர்மெண்ட் சென்டர்ஸ் மூலமாக இன்சென்டிவ்ஸ் கொடுக்குறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் அலாட் பண்ண மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் மட்டும் இல்லாமல் ஃபார்மர்ஸ்க்கு பெனிஃபிட் ஆகணுங்கிறதுக்காக கிரேட் ஏ பேடிக்கு 1,560 ரூபாய் பெர் மெட்ரிக் டன் அதிகமாக கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் காமன் பேடி வெரைட்டிக்கு 1,310 ரூபா பெர் மெட்ரிக் டன் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மினிமம் சப்போர்ட் ப்ரைஸோடு சேர்த்து அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டைரெக்டாக போகிற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ தேர்டாக பார்க்க போகிறது டைரக்டரேட் ஆஃப் அக்ரிகல்ச்சர். இதுக்கு லாஸ்ட் இயர் 11,500 கோடி அலாட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இந்த வருஷம் 3% கம்மியாகி 11,100 கோடி தான் அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் தான் அவங்க அனௌன்ஸ் பண்ண மேஜர் இண்டிவிஜுவல் ஸ்கீம்ஸ், ஃபார்மர்ஸ்க்கு டைரெக்டாக பெனிஃபிட் ஆகிற நிறைய விஷயங்கள் வரும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ஸ்கீம் தான் தமிழ்நாடு சாயில் ஃபெர்டிலிட்டி மிஷன். ஸோ இது 5 இயர்ஸ்க்கான ஒரு மிஷன் வித் பட்ஜெட் ஆஃப் 600 crore. ஸோ இதில் இந்த வருஷம் 122.5 கோடி சாயிலோட ஃபெர்டிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுங்கிறதுக்காக 10 இண்டிவிஜுவல் காம்போனன்ட்ஸ்க்காக அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த 10 காம்போனன்ட்ஸில் க்ரீன் மென்யூ சீட்ஸ், பயோ ஃபர்டிலைசர்ஸ்,
அண்ட் அதர் ஆர்கானிக் இன்புட்ஸ் எல்லாமே வரும். நெக்ஸ்ட் பேடி சீடு ப்ரொக்யூர் பண்ணி ஃபார்மர்ஸுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்பெஷல் ஸ்கீம் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்கான பட்ஜெட் 34.72 கோடி. ஏற்கனவே இருக்க உழவர் ஆப்பில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் கொண்டு வந்து ஃபார்மர்ஸுக்கு கிராப் அட்வைசரி, வெதர் டேட்டா அண்ட் மார்க்கெட் இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்காக ஒரு 2 crore அலாட் பண்ணியிருக்காங்க. பல்சஸ் அண்ட் ஆயில் சீட்ஸோட செல்ஃப் சஃபிஷியன்சி மிஷனுக்காக 203 கோடி அலாட் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு மில்லட் மிஷன் மூலமாக மில்லட்டோட ப்ரொடக்ஷனையும் ப்ரொடக்டிவிட்டியும் இன்க்ரீஸ் பண்ணணும்னு 63 கோடி அலாட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மைனர் மில்லட்ஸோட ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணணுங்கிறதுக்காக ஒரு 7 crores தனியாக அலாட் பண்ணியிருக்காங்க. நியூட்ரியன்ஸ் அதிகமாக கிடைக்கக்கூடிய குயினா, பக்வீட் அண்ட் ப்ரௌன் டாப் மில்லட் இதெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்காக 30 lakhs அலாட் பண்ணியிருக்காங்க. நம்ம ஸ்டேட்டில் யூஸ் பண்ணுற காட்டனில் 98% பேல்ஸ் நம்ம அதர் ஸ்டேட்ஸ்லேருந்து வாங்கிட்டு தான் இருக்கோம். ஸோ நம்ம ஸ்டேட்டில் காட்டன் ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக காட்டன் ரெனேஷன்ஸ் மிஷன் லான்ச் பண்ணியிருக்காங்க வித் த பட்ஜெட் ஆஃப் 27 crores. நெக்ஸ்ட் மெய்ஸ் ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக ஒரு 36 crores அலாட் பண்ணியிருக்காங்க. அண்ணல் அம்பேத்கர் அக்ரிகல்ச்சர் அசிஸ்டன்ஸ் ஸ்கீமுக்கு ஒரு 56 crores அலாட் பண்ணியிருக்காங்க. போஸ்ட் ஹார்வெஸ்ட் லாஸை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு டார்பாலின் டிஸ்ட்ரிபியூஷனுக்காக ஒரு 10 crores அலாட் பண்ணியிருக்காங்க. ப்ரொக்ரெசிவ் ஃபார்மர்ஸை மோட்டிவேட் பண்ணுறதுக்காக நிறையா அவார்ட்ஸும் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்டேட் லெவல் அவார்ட் இன் த நேம் ஆஃப் மக்கள் சேவகர் அஞ்சலை அம்மாள் அவார்ட். இது ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர்ஸ்க்காக அவங்கள மோட்டிவேட் பண்ணுறதுக்காக ஸ்டேட் லெவலில் கொடுக்கக்கூடிய அவார்ட். இதுக்கு 50 lakhs அலாட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இருக்க ப்ரொக்ரெசிவ் ஃபார்மர்ஸ்க்காக வெற்றி விவசாயி அவார்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க வித் த பட்ஜெட் ஆஃப் 67.5 lakhs. ஆர்கானிக் ஃபார்மிங் ப்ராக்டிசஸை ப்ரொமோட் பண்ணுற ஃபார்மர்ஸ் 5 பேரை செலக்ட் பண்ணி ஒவ்வொருத்தருக்கும் 2 lakh ப்ரைஸ் மணியோட நம்மாழ்வார் அவார்டு கொடுக்க போகிறாங்க. இதுக்கான மொத்த பட்ஜெட் 11 லட்சம் ஒதுக்கியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஸ்டேட்டில் நிறைய அக்ரிகல்ச்சரல் எக்ஸ்போஸ் அண்ட் டெமான்ஸ்ட்ரேஷன் கண்டக்ட் பண்ணுறதுக்காக 3 crore பட்ஜெட் அலாட் பண்ணியிருக்காங்க. அண்ட் லிக்விட் பயோ ஃபெர்டிலைசர் யூனிட்டை அப்டேட் பண்ணணுங்கிறதுக்காக ஒரு 3.5 crore பட்ஜெட் அலாட் பண்ணியிருக்காங்க. புது சீட் ப்ராசஸிங் யூனிட் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காக 7 crore பட்ஜெட் கொடுத்துருக்காங்க. 8 புது இன்டெகிரேட்டட் அக்ரிகல்ச்சரல் எக்ஸ்டென்ஷன் சென்டர்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்காக 27 crores பட்ஜெட் அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே டைரக்டரேட் ஆஃப் அக்ரிகல்ச்சருக்கு கீழே வர ஸ்கீம்ஸ். அடுத்து கேனால் ரிஸ்டோரேஷன் டிபார்ட்மெண்ட், இதுக்கு 4000 crore பட்ஜெட் அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வாட்டர் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட் மூலமாக பாசனம் வர்ற கால்வாய்கள் எல்லாத்தையும் தூர் வாடுறதுக்காக இந்த பட்ஜெட் அலாட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது டைரக்டரேட் ஆஃப் ஹார்டிகல்ச்சர் அண்ட் பிளான்டேஷன் கிராப், இதுக்கு மொத்த பட்ஜெட்டில் இருந்து 1777 கோடி அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் ஏற்கனவே இருந்த மைக்ரோ இரிகேஷன் ஸ்கீமை துளி துளி தண்ணீர்னு ரீநேம் பண்ணி அதுக்காக 785 crores அலாட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம ஸ்டேட் ட்ரீயான பனை மரத்துக்கு பால்மைரா ப்ரொடெக்ஷன் மிஷன் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது மூலமாக பனை விவசாயிகளுக்கு ட்ரைனிங்கும் வேல்யூ அடிஷனுக்கான சப்போர்ட்டும் ப்ரொவைட் பண்ணுறதுக்காக 2 கோடி அலாட் பண்ணியிருக்காங்க. வெற்றி இல்லத்தரசி வீட்டு தோட்டம் ஸ்கீம் மூலமாக சிட்டிஸில் டெரேஸ் கார்டனிங் அண்ட் அர்பன் கார்டனிங்காக 10 crores பட்ஜெட் அலாகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ தமிழ்நாடு மைக்ரோ கிரீன் ஸ்கீமுக்கு 1.2 crores அலாட் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக கிரைசாந்திமமில் எல்இடி லைட் செட்டப் பண்ணுறதுக்காக பாலி கிரீன் ஹவுசஸ், ஷேர்நெட் ஹவுசஸ் இதெல்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு ஃப்ரூட் கவர்ஸ், பஞ்ச் கவர்ஸ், அது மட்டும் இல்லாமல் பெர்மனன்ட் பந்தல் சிஸ்டம்ஸ், பனானாவுக்கு ப்ராப்பிங் சப்போர்ட் ப்ரொவைட் பண்ணுறது, இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு 41 crores மொத்தமாக பட்ஜெட் அலாகேட் பண்ணியிருக்காங்க. கோகனட்க்கு ஒரு ஸ்பெஷல் ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, அதுக்கு ஒரு 16 crores அலாட் பண்ணியிருக்காங்க. குவாலிட்டி அஷூரன்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷனுக்காக ஒரு 8.4 crores அலாட் பண்ணியிருக்காங்க. ஆனியன் ஸ்டோரேஜ் ஸ்ட்ரக்சர்ஸ், அதுக்கு ஒரு 22 crore பட்ஜெட் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காக அலாட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ட்ரெடிஷ்னல் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸை ப்ரமோட் பண்ணணும் அண்ட் மெடிசினல் பிளான்ஸ் கல்டிவேஷனையும் ப்ரமோட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ரெயின்ஃபர்ட் ஏரியாவில் டேமரன் கல்டிவேஷனுக்கு ப்ரொமோஷன்ஸ் கிரியேட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் திருவள்ளூரில் ஒரு லார்ஜ் ஸ்கேல் நர்சரியும் எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறாங்க. அடுத்து டைரக்டரேட் ஆஃப் அனிமல் ஹஸ்பண்டரி, இதுக்கு 1582 கோடி பட்ஜெட் அலோகேட் பண்ணியிருக்காங்க. இந்த டிபார்ட்மெண்ட் மூலமா எரும மாடுகளோட ப்ரீடிங் எஃபிஷியன்சியை இம்ப்ரூவ் பண்ணணும் அண்ட் நம்ம தமிழ்நாட்டோட நாட்டு மாடுகளோட ப்ரீடிங்கை ரிவைவ் பண்ணணுங்கிறதுக்காக தான் இந்த ஃபண்ட் அலோகேட் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா ஃபாரஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட், இதுக்காக ஒரு 1531 கோடி அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அக்ரோ ஃபாரஸ்ட்ரியில கிரீன் தமிழ்நாடு மிஷன் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுல அக்ரிகல்ச்சர் லேண்ட்ஸோட பார்டர்ஸ்ல ஃபாரஸ்ட் ட்ரீஸ் எல்லாம் கல்டிவேட் பண்றதுக்காக ஒரு 17 crores ஸ்கீம் லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஹில்லி ரீஜியன் பக்கத்துல இருக்க ஃபார்ம்ஸுக்கு வைல்ட் போர்ஸ் மாதிரியான அனிமல்ஸ்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்காக ஒரு 7 crore இன்னொரு ஸ்கீம் லான்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்து டைரக்டரேட் ஆஃப் ஃபிஷரிஸ், இதுக்காக ஒரு 1536 கோடி பட்ஜெட் அலோகேட் பண்ணியிருக்காங்க.
ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து ராஜ் மூலமா இன்லேண்ட் ஃபிஷ் ப்ரொடக்ஷனை இம்ப்ரூவ் பண்ணணுங்கிறதுக்காக இந்த பட்ஜெட் அலோகேட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மல்டிபர்பஸ் ஃபார்ம் பாண்ட்ஸில் ஃபிஷ் கல்டிவேஷனையும் இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா டெய்ரி டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட், இதுக்கு ஒரு 850 crores பட்ஜெட் அலோகேட் பண்ணியிருக்காங்க. புதுசா 500 மீடியம் டெய்ரி ஃபார்ம்ஸ் கிரியேட் பண்ண போறாங்க. அது மட்டும் இல்லாம டெய்ரி ஃபார்மர்ஸுக்கு கேட்டில் ஃபீடும் மினரல் மிக்சர்ஸும் சப்சிடைஸ்டு பிரைஸ்ல கிடைக்கணுங்கிறதுக்காக இந்த ஃபண்ட் அலோகேட் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி, அங்க நடக்கிற எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் பர்பஸ்க்காக ஒரு 781 crores பட்ஜெட் அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஊட்டியில 5 crore பட்ஜெட்ல அக்ரிகல்ச்சரல் டெக்னாலஜி ரிசர்ச் சென்டர் ஒன்று எஸ்டாப்ளிஷ் பண்ண போறாங்க. தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் சாக்கோட்டையில டிப்ளமோ காலேஜ் ஃபார் ஆர்கானிக் அக்ரிகல்ச்சர் 5 crore பட்ஜெட்ல எஸ்டாப்ளிஷ் பண்ண போறாங்க. அடுத்ததா கோஆபரேட்டிவ் டிபார்ட்மெண்ட், இதுக்காக 701 crores பட்ஜெட் அலோகேட் பண்ணியிருக்காங்க. கோஆபரேட்டிவ்ஸ் மூலமா ஃபார்மருக்கு ஷார்ட் டேர்ம் லோன்ஸ் அண்ட் கிராப் லோன், ஒர்க்கிங் கேபிட்டல் லோன்ஸ் இதெல்லாமே ப்ரொவைட் பண்றதுக்காக இந்த அமௌண்ட் அலோகேட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ரூரல்ல இருக்கிற உமனுக்காக வெற்றி மகளிர் லைஃப் ஸ்டாக் ஸ்கீம் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது மூலமா 5 கோட் ஆர் ஷீப் ஒவ்வொரு ஃபீமேலுக்கும் ஃப்ரீயா கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. அடுத்ததா அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட், இதுக்கு ஒரு 623 crores பட்ஜெட் அலோகேட் பண்ணியிருக்காங்க. இண்டிவிஜுவல் ஃபார்மர்ஸுக்கு ஃபார்ம் மிஷினரிஸ் அண்ட் இம்ப்ளிமெண்ட்ஸ் சப்சிடியில கொடுக்கறதுக்காக 227 கோடி அலாட் பண்ணியிருக்காங்க. அக்ரிகல்ச்சர் மிஷினரி கஸ்டம் ஹையரிங் சென்டர் எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்காக 4 crore கொடுத்திருக்காங்க. அடுத்ததா வெற்றி வான்மகள் ஸ்கீம், இதுக்கு ஒரு 4 crore அலாட் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்கீம் மூலமா ஒரு 500 ஃபார்மர்ஸுக்கு ட்ரோன் ட்ரைனிங் கொடுக்க போறாங்க. அதுல 100 மெம்பர்ஸ் உமனா இருக்கணும். அந்த 100 உமன்ல 50 பேர்த்துக்கு ட்ரோன் வாங்குறதுக்கு 50% சப்சிடியும் கொடுக்குறாங்க. புதுசா ஃபார்ம் பாண்ட் கிரியேட் பண்றதுக்கோ இல்ல பழைய ஃபார்ம் பாண்டை டீசில்டிங் பண்றதுக்கோ 8.5 crores பட்ஜெட் அலாட் பண்ணியிருக்காங்க. ரெயின்ஃபெட்டா இருக்கக்கூடிய 1000 ஏக்கர்ஸை இரிகேஷன் கீழே கொண்டு வரணுன்றதுக்காக அங்க வாட்டர் சோர்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு ஒரு 6 crores பட்ஜெட் அலோகேட் பண்ணியிருக்காங்க. த்ரெஷிங் ஃப்ளோர் ப்ரொவிஷனுக்கான சப்சிடி அசிஸ்டன்ட்டுக்காக 2.8 crores அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஃபார்ம் மிஷினரி ஹையரிங்க்கு ஏற்கனவே இருக்க வாடகை பிளாட்ஃபார்மை இன்னும் ஸ்ட்ரென்தனிங் பண்றதுக்காக ஒரு 20 crore ஸ்கீம் லான்ச் பண்ணியிருக்காங்க. கோகனட் மாதிரி ஒரு சில கிராப்ஸோட கல்டிவேஷனை எண்ட் டு எண்ட் மெக்கானைசேஷன் கொண்டு வரணுங்கிறதுக்காக ஒரு 46 lakhs பட்ஜெட் அலோகேட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சோலார் பவர்ட் பம்ப் செட் ஸ்கீம் லான்ச் பண்ணியிருக்காங்க வித் பட்ஜெட் ஆஃப் 23 crores. அடுத்ததா தமிழ்நாடு வெட்டினரி அண்ட் அனிமல் சயின்ஸ் யூனிவர்சிட்டி, ஸோ இதுக்கு ஒரு 397 crores பட்ஜெட் அலோகேட் பண்ணியிருக்காங்க. அங்க யூனிவர்சிட்டிஸ்ல நடக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷனல் ரிசர்ச்சஸ், எக்ஸ்டென்ஷன் ஆக்டிவிட்டிஸ் அண்ட் வெட்டினரி சப்போர்ட்காக இந்த பட்ஜெட் அலோகேட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது டைரக்டரேட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் அக்ரி பிசினஸ் மார்க்கெட்டிங், இதுக்காக ஒரு 322 crores பட்ஜெட் அலோகேட் பண்ணியிருக்காங்க. இதுல தமிழ்நாடு ஃபார்மர்ஸ் இன்கம் என்ஹான்ஸ்மெண்ட் கமிஷன் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஒரு 5 crore பட்ஜெட் ஒதுக்கியிருக்காங்க. புதுசா FPOs கிரியேட் பண்றதுக்காக ஒரு 12 crore பட்ஜெட் சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே இருக்க ரெகுலேட்டட் மார்க்கெட்ஸ்ல 1000 மெட்ரிக் டன்ல புதுசா 2 ஸ்டோரேஜ் குடோன்ஸ் லான்ச் பண்றதுக்காக 4.8 crore பட்ஜெட் அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே இருக்க உழவர் சந்தையை மாடர்னைஸ் பண்றதுக்காக 20 crores பட்ஜெட் அலாட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 2 crores பட்ஜெட்ல உழவர் சந்தையில பிரைசஸ் எல்லாத்துக்கும் டிஸ்பிளே ஆகணுங்கிறதுக்காக LED டிஸ்பிளே போர்ட் செட்டப் பண்ண போறாங்க. தமிழ்நாடு கோகனட் ப்ராசஸிங் கார்பரேஷன் 5 crore பட்ஜெட்ல செட்டப் பண்ணியிருக்காங்க. இங்க கோகனட் ப்ரொடக்ஷன், ப்ராசஸிங் அண்ட் வேல்யூ அடிஷனுக்கான சப்போர்ட்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவாங்க. அடுத்ததா டைரக்டரேட் ஆஃப் சுகர், இதுக்கு ஒரு 261 crores பட்ஜெட் அலோகேட் பண்ணியிருக்காங்க. சுகர் கேனோட சீட் மெட்டீரியலுக்கான சப்சிடிக்கு ஒரு 9.3 crores ஒதுக்கியிருக்காங்க. அண்ட் கள்ளக்குறிச்சியில் இருக்கக்கூடிய கோஆபரேட்டிவ் சுகர் மில்ல எத்தனால் ப்ரொடக்ஷனுக்கான ஃபீசிபிலிட்டி ஸ்டடியும் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அடுத்ததா ஃபுட் ப்ராசஸிங், இதுக்கு 183 crore பட்ஜெட் அலோகேட் பண்ணியிருக்காங்க. இதுல MSMEஸ்க்கு ஃபுட் ப்ராசஸிங், பிராண்டிங், பேக்கேஜிங், மார்க்கெட்டிங் சப்போர்ட் எல்லாம் ப்ரொவைட் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம TNAUல கிராஃப்ட்னு ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க, சென்டர் ஃபார் ரீஃபைனிங் அண்ட் அட்வான்சிங் ஃபுட் டெக்னாலஜி. திருச்சி அண்ட் கோயம்புத்தூர்ல TN Apexோட ரீஜனல் சென்டர்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ண போறாங்க. அடுத்து செரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட், இதுக்காக ஒரு 102 crores அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே நடந்துகிட்டு இருக்க செரிகல்ச்சர் எஜுகேஷன் அண்ட் எக்ஸ்டென்ஷன் ஆக்டிவிட்டீஸ்க்காக இந்த பட்ஜெட் அலோகேட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது டைரக்டரேட் ஆஃப் சீட் அண்ட் ஆர்கானிக் சர்டிபிகேஷன், இதுக்காக ஒரு 78 crore பட்ஜெட் அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஆர்கானிக் அண்ட் நேச்சுரல் ஃபார்மர்ஸுக்காக ஒரு இன்டகிரேட்டட் வெப்சைட் லான்ச் பண்ண போறாங்க. அண்ட் சர்டிஃபைட் சீட்ஸ்ல QR கோட் பிளேஸ் பண்றதுக்கான ப்ரொவிஷன் கிரியேட் பண்ண போறாங்க. அண்ட் சீட் டெஸ்டிங் லெபார்டரிஸ் எல்லாத்துக்கும் NABL அக்ரிடேஷனுக்காக அப்ளை பண்ண போறாங்க. கடைசியா தமிழ்நாடு ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டி நாகப்பட்டினம், இதுக்கு ஒரு 50 crores பட்ஜெட் அலோகேட் பண்ணியிருக்காங்க. அங்க நடக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷனல் ரிசர்ச், எஜுகேஷன் அண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ்க்காக இந்த பட்ஜெட் அலோகேட் பண்ணியிருக்காங்க.
ஓவராலாக நம்ம பட்ஜெட் டோட்டல் 58,374 கோடியை 20 டிபார்ட்மெண்ட்ஸுக்கு பிரித்து அதில் இண்டிவிஜுவலாக நிறைய ஸ்கீம்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஃபார்மர்ஸுக்கு டைரக்ட் மீன்ஸ்லேயே சப்போர்ட் பண்ணும், இன்டைரக்ட் மீன்ஸ்லேயே சப்போர்ட் பண்ணும். ஸோ ஏற்கனவே இருந்த ஸ்கீம்ஸை இந்த டைமும் நிறைய கண்டினியூ பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய புது ஸ்கீம்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த பட்ஜெட்டில் அனௌன்ஸ் பண்ணியிருக்க ஸ்கீம்ஸ் அண்ட் ஃபண்ட் பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன இருக்குங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேட்டிவான கண்டென்ட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம அக்ரி பிஸ்னஸ் டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.